Good evening, students and teachers. Today, the quarterly examination for 12th standard English has begun and over. And இன்று காலாண்டு தேர்வு வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. காலையில் மாணவர்கள் வெகு சிறப்பாக எழுதியிருப்பார்கள். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ். And part 1. Now let's see part 1. 20 into 120 marks. The only drink in order to be warmed and stimulated. In order to be warmed, the only drink stimulated means motivated. The correct answer is option A, motivated. Nicola was glaring at his brother in vexation. Vexation meaning C. Option C, annoyance, எரிச்சல், கோபம். Annoyance, irritation, anger. 3. These two children had given me a profound lesson. Profound அப்படின்னா very deep அல்லது very great. The correct answer is option D, very great. Now let's see the antonyms. Suffering seems so cruelly prevalent. Prevalent is not common. அப்போ ஆப்போசிட் எதுனா ரேர், மிகவும் அரிதானது. And then fifth one does not feel wiser, braver or more optimistic. சைனா டீயை கம்பேர் பண்ணும்போது அதை சாப்பிட்டா நமக்கு இன்டெலிஜென்ஸ் வராது, வீரம் வராது, நம்பிக்கை பிறக்காது அப்படிங்கிறாங்க. ஆப்டிமிசம் அப்படின்னா குட் ஹோப். அதனுடைய ஆப்போசிட் வந்து சி, பெசிமிஸ்டிக். தட் ஐ ஹேவன் மார்க் ஹியர். சி, பெசிமிஸ்டிக். ஆப்ஷன் சி, பெசிமிஸ்டிக். டென்சிங் கொலாப்ஸ்டு. கொலாப்ஸ்டுனா அப்படியே விழுந்துடுது. சில பேர் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸு பாடம் நடத்தும்போது அப்படியே கிளாஸ் ரூம்லேயே மயங்கி விழுந்துருவாங்க. கொலாப்ஸ்னால் அப்படியே விழுந்துடுது, கொலாப்ஸ்டு. அதுக்கு ஆப்போசிட் ஏ, ரெஃப்ரெஷ்ட், புத்துணர்வுடன், புத்துணர்ச்சியுடன். ஆப்ஷன் 6க்கு வந்து கொலாப்ஸ்டுக்கு ஆப்ஷன் ஏ, ரெஃப்ரெஷ்ட். அண்ட் தென் செவன்த்தில் choose the correct expansion of the abbreviation RAW, research and analysis wing. இப்போ 11th உள்ள அப்ரிவேஷன்லாம் 12th ரொம்ப கேட்க மாட்டேங்கிறாங்க. 12th புக்கில் வந்து இந்த அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 5-6 தான் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ரா அப்படின்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இது சிபிஐ மாதிரி ஒரு புலனாய்வு, ஒரு உளவு அமைப்பு. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். Identify the correct combination of the word haircut. இதில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. நன் ப்ளஸ் வெர்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பட் அதை வந்து நன்னை வந்து நவுன்னு மாற்றிருக்கு. ஏ நவுன் ப்ளஸ் வெர்ப், நாட் நன் ப்ளஸ் வெர்ப். And then we go to the 9th one. Choose the correct combination of the blended word byte. கிலோபைட், மெகாபைட் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது எதோடைய ஆப்ஷன் ஏ, பைனரி ப்ளஸ் டிஜிட் பைட். பைனரி ப்ளஸ் டிஜிட் பைட். அண்ட் தென் 10th one, பொலைட் ஃபார்ம்ஸ். த கல்பிரிட் வாஸ் சென்ட் டு, குற்றவாளி சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். சிறைச்சாலைக்கு வந்து கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. ஆன்சர் இஸ் பி, கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. ஃபைண்ட் த கிளிப்டு வேர்ட் ஆஃப் பெட்ரோல். பெட்ரோலுக்கு வந்து கிளிப்டு வேர்டு கிடையாது. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபைண்ட் த அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் பெட்ரோல். அதுதான் ஆப்ஷன் சி, கேசலின். அதுலேயும் கேசலின் ஸ்பெல்லிங் ஆப்ஷன் ஏ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. நான் சிஏபி குறிச்சிருக்கேன். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, கேசோலின். சூஸ் தி கரெக்ட் கொஸ்டின் டேக் அண்ட் கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் மெடிடேட் ஃபார் சம் டைம். சில நேரம் நாம் கண்களை மூடி தியானம் செய்வோமாக. ஷாண்ட்வி, ஷெல்வி அல்லது ஷாண்ட்வி. இங்கே ஷெல்வி தான் வரணும், இது ஷாண்ட்வி அப்படிதான் வரும். சூஸ் அ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் டு அண்டர்லைன் வேர்ட்ஸ். பார்ஷியல், இம்பார்ஷியல். பார்ஷியல்னால் யார் சைடும் சப்போர்ட் பண்ணாமல்
ஒரு பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறது தான் பார்ஷியல். இட் இஸ் கிவ் அ இம்பார்ஷியல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா எந்த சைடும் சப்போர்ட் பண்ணாமல் பாரபட்சம் காட்டக்கூடாது. அதான் வந்து பார்ஷியல். இம்பார்ஷியல் அதோடைய ஆப்போசிட். Choose the correct American English word. Pavement is D. Option D, sidewalk. Choose the unclipped form of champ. Champ வந்து champion. Option D. That is not also marked இங்கே மார்க் பண்ணல. Choose the suitable meaning of the idiom under a cloud means under suspicion. சந்தேகம். The inclusion of Saurav Ganguly is under a cloud அப்படின்னா ஒரு சந்தேகமாக இருக்குது. சௌரவ் கங்குலியை டீமில் சேர்க்கறது ஒரு சந்தேகம் இருக்குது. சர்டனிட்டி இல்லை அப்படிங்கிறது தான். அண்டர் ஏ க்ளவுடுன்னா ஒரு சந்தேகத்தில் இருக்கிறது. அண்டர் ஏ க்ளவுடுன்னா சந்தேகம். அப்புறம் இந்த ஃபயர் வாஸ் எக்ஸ்டிங்விஷ்ட். ஃப்ரேசல் வர்பு. உங்களுக்கு ஃப்ரேசல் வர்புனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரேசல் வர்புங்கிறது ஒரு வெர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன். ஒரு வெர்பு இருக்கும், ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும். கிவ்ஸ் அன் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் மீனிங். சுத்தமாக வேறு மீனிங் கொடுக்கும். இப்போ எக்ஸ்டிங்விஷ்னா தீ அணைத்தல். அதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புட் ஆஃப். அது 2 எஃப் வரணும். அது ஒரு எஃப் இருக்குது. அந்த இன்னொரு எஃப் நீங்கள் போட்டுக்கணும். and then go to the second page. Third page 18வது வரணுமா? இது வந்து செகண்ட் பேஜ் இதில் கிடையாது. தட்ஸ் ஆல். இது வந்து மிட் டேர்மில் உள்ளது. இது